வச்சாம் பாரியா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருப்பான் பாருங்க விஜய் சேதுபதியை. நான் போகிற போக்கில் நல்லா தூங்குங்க, நாளை 24 மணி நேரத்தில் ஒரு எலிமிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுதான் எனக்கு பைத்தியம் வச்சாம் பாரியா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருப்பான் பாருங்க விஜய் சேதுபதியை. நான் போகிற போக்கில் நல்லா தூங்குங்க, நாளை 24 மணி நேரத்தில் ஒரு எலிமிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுதான் எனக்கு பைத்தியம் முடிக்குது. ஆக்சுவலி எல்லோரும் வந்து மகாராஜா மூவியில் வந்த சஞ்சனா அவளை தான் எலிமினேட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னென்னா அது ரொம்ப தப்பாக தோணுது, அது பண்ணவே வேணாமேன்னு. ஏன்னா அதுக்கு ஒருத்தவங்களை கூப்பிடாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு. இப்போ வந்து லாஸ்ட் 3வது ப்ரோமோலையோ சச்சனா வெளியே போன மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க அப்புறம் எதுக்கு உள்ளே வந்திருக்கணும்? அதுதான் எதுக்காண்டி அவளை உள்ளே கூப்பிட்டு வரணும், எதுக்காண்டி அவளை வெளியே அனுப்பணுங்கிறதே புரியல. ஒரு விளையாட்டு அப்படின்னா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஷோ அப்படின்னா அவளுக்கான வாய்ப்பை கொடுத்து தானே வெளியே அனுப்பணும். அது வந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஏதோ ரீசனாகவும் இருந்துட்டு போட்டுமே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கான வாய்ப்பே கொடுக்கலையே. ஒரு வாரம் அவளை விளையாட விட்டுட்டு கூட நீங்கள் வெளியே அனுப்பிச்சிருக்கலாம், அது தப்பாக தெரியாது. ஆனால் 24 ஹவர்ஸில் அவளை வெளியே அனுப்பிச்சது காரணம் எனக்கு புரியவில்லை. இத்தனைக்கும் அவள் தெளிவாக சொல்லியிருப்பாள், நான் எங்கள் அம்மாக்காண்டி தான் மீடியாவுக்குள்ளே வந்தேன், மீடியாவுக்குள்ளே நடித்தேன். அவளோட நடிப்பை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நடிக்கவும் செஞ்சால். இதுக்கப்புறம் நான் எனக்காண்டி நடிக்க போகிறேன், எனக்காண்டி ஒரு மேடையை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுலேயும் அப்பான்னு வர கூப்பிட்ருப்பா. எனக்கு இதில் தான் ஒரு விஷயம் புரியவே இல்லை, எதுக்காண்டி அவளை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் என்ன பண்ணாங்கிறது இனிமேல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் வெளியே போனால் நல்லா இருக்கும்? எனக்கு வந்து இதில் வந்து நம்ம அருணா வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னு சொன்னேன்னா, உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்துட்டு நான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற ஒரு சீன் போட்ட விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்துட்டு அவர் கிஸ் பண்ணணும் வர டைமில் வந்து ரொம்ப நோஸ் கட் பண்ண மாதிரியே, சும்மா அவரே கேள்வி கேட்குற மாதிரியே அடுத்தவங்களை இது பண்ண விதமாக இருக்கும். அந்த ஒரு விதம் இதாக இருந்தது. மகாராஜாவில் நடித்த அந்த பொண்ணு உள்ளே போயிருக்காங்க, அதை பற்றி என்ன? நான் கூட காலையில் தான் அதை பார்த்து யூடியூப்ல. ஸோ எலிமினேஷன் எதுக்கடா அதுக்குள்ளேயும் ஒயில் கார்டு கொடுத்து வெளியில் போட்டிருக்கேன்னு போட்டாங்க. அது எனக்கு இன்னும் சரியாக புரியல. அந்த பொண்ணு தான் வெளியில் போகிறதா ப்ரோமோவில் கூட விட்டுருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்க சின்ன பொண்ணு, அவங்க அந்த அளவுக்கு மெச்சூர்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. மெச்சூர்டு இல்லைன்னா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது. பட் அவங்க ஏன் அவங்களை எலிமினேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இல்லை, நம்ம பொண்ணு இவ்வளோ நாள் அங்கே இருக்க வேண்டாம், நம்ம ஆரம்பத்தில் எடுத்துட்டோம்னா கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறாரோ என்னவோ. சரி, மகாராஜா படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு போயிருக்காங்க. ஆமாம், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வெளில போயிடும்னு நினைக்கிறேன். ஜாக்லின் ஆனால் போகாது, அது இருக்கிறதால சண்டை அதிகமாக மூட்டி விடும், அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அதை வச்சுப்பாங்க. இந்த பொண்ணு அமைதியாக இருக்குது, அதனால் போமா. யார் 18 பேர் இருக்காங்க, யார் போக முடியாது, நம்மளால முடிவு பண்ண முடியாது. அவர் பிக் பாஸ் முடிவு பண்ணிப்பாரு. 3வது ப்ரோமோல அந்த சஞ்சனா அதான் வெளில போகிற மாதிரி காட்டு. நான் அது பார்க்கல, ப்ரோமோ பார்க்கல. நேற்று உட்காந்து 5 மணி நேரம் நைட்டு உட்காந்து பார்த்தேன், நைட் ஷிஃப்ட்டில். சரின்ட்டு அவ்வளோதான் ப்ரோ.